திராட்சைக் கொடி அதன் கிளைகள் என்ற உவமையின் வாயிலாக இயேசு ஒரு சிறந்த உண்மையை நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். செடியோடு இணைந்திருந்தால்தான் கிளை கனி தர முடியும். இயேசுவோடு இணைந்திருந்தால்தான் நாம் பலன் தர முடியும். அந்த பலன் கூட நம்முடையதல்ல, இயேசு கொடுத்தது தான். இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுது நம் வழியாக வருகிற சொல்லும் செயலும் பலனாக அமையும், பிறருக்கு உதவியாக இருக்கும். அதற்கு இணைந்திருக்க வேண்டும். எப்படி இணைந்திருப்பது? தொடர்பில் இருக்க வேண்டும். திருப்பலிக்கு செல்ல வேண்டும், நற்கருணை வாங்க வேண்டும், பாவசிங்கத்தனம் செய்து கொள்ள வேண்டும், திரு அருட்சாதன அருளிலே தொடர்பில் இருக்க வேண்டும், விவிலியம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது தொடர்பு அருந்து போகாமல் இருக்கும். நம் வழியாக வருகிற சொல்லும் செயலும் பலனுள்ளதாக இருக்கும். அது அன்பாக, பிறர் அன்பாக மாறும். கடவுள் அன்பு, பிறர் அன்பு அதிலே வெளிப்படும். அதுதான் இந்த உவமையிலே இயேசு சொல்கிற சிறந்த உண்மை. இந்த தொடர்பு அருந்து போகாமல் அப்படியே விண்ணகத்திற்கு செல்லும். அங்கே முழுமையை காணும். முழு பலனை நம்முடைய ஆன்மா அனுபவிக்கும். இதை உணர்ந்து கொண்டு நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்வோம். இயேசுவோடு இணைந்திருப்போம், பலன் தருவோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.